சேலம் திருமணிமுத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சேலம் குறிப்பாக திருமணிமுத்தாறை ஒட்டியுள்ள கந்தம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 150 ஏக்கருக்கு மேலாக விவசாய நிலங்களுக்குள் மழை வெள்ளமானது புகுந்து குறிப்பாக 150 ஏக்கர்கள் முழுவதுமே நீரில் மூழ்கி தற்பொழுது விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். தற்பொழுது அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நம்மோடு இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம். இப்போ எது மாதிரியான பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுது, எவ்வளோ பயிர்கள் பாதிக்கப்படுது? எங்களுக்கு இங்கே பூராமே கம்ப்யூட்டரில் கரும்பு, நெல், சோளம், பாக்கு இது எல்லாமே அதிக அளவு பயிர்பட்டு வாடகை பயிர்படுத்திக்கிறீங்க. 150 ஏக்கருக்கு மேலே, சுமார் 150 ஏக்கர் மேலே உங்களுக்கு திருமணிமுத்தாறு அதிக அளவு மழை வந்ததுனால வாய்க்கால் ராஜவாய்க்கால் கரை உடஞ்சி இந்த தண்ணி பூராமே வயல் வந்துருச்சுங்க. 10 அடிக்கு மேலே இப்போ தண்ணி நிற்கிது. மாட்டுக்கெல்லாம் கழுத்தங்கடி தண்ணி வந்துருச்சு. இப்போ ஓரளவுக்கு எல்லாம் மாடெல்லாம் பிடிச்சி தூரம் கட்டிட்டோம். இதனால் பெரிய அளவு பாதிப்பாயிருக்கிறோம். பயிர் பூராமல் அழுகி போச்சு. எங்களுக்கு உடஞ்ச கரையை சரிப்படுத்தி வாய்க்காலை தூர்வாரி இந்த திருமணிமுத்தாற்று காவிரியில் கிடக்கு நெஞ்சடையாத முழுமையாக தூர்வாரி எங்களுக்கு கரையை பலப்படுத்தி கொடுக்குறோம். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முறையாக கணக்கிட்டு எங்களுக்கு ஏக்கருக்கு 40,000 இழப்பீடு வழங்கணும்னு சொல்லி நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் கோரிக்கை வச்சுருக்கோம். பாதிப்பான உடனே லோக்கல் விஓ கிட்ட சொன்ன உடனே அனைத்து அரசு அதிகாரிகள் வந்திருக்காங்க. எங்களுக்கு முழுமையாக கணக்கெடுப்பு விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கணும்னு சொல்லி மீண்டும் நாங்கள் ஒரு தடவை பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை முதல்வர் இப்போ அறிவிச்சிருக்க அந்த இழப்பீடு உங்களுக்கு அந்த இழப்பீடு எதுக்குமே ஆகாதுங்க. இன்றைக்கி ஒரு ஆள் விவசாய தோட்டத்துக்கு 800 900 கூலி வாங்குறாங்க. 1 லிட்டர் பால் இன்றைக்கி 30 ரூபா 35 ரூபாய்க்கு வாங்குறாங்க. தண்ணி 25 ரூபா விற்கிது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி செத்துக்கிட்டு நாங்கள் எவ்வளோ நாளே சாகிறது? இதே நிலைமை நீடிச்சதுன்னா இந்த மாதிரி இழப்பீடுலாம் கொடுத்ததுன்னா இந்த இழப்பீடு எதுக்குமே ஆகாது. 5 நாள் கூலிக்கு கூட ஆகாது. ஒரு ஏக்கர் ஒரு விவசாயி ஒரு அரசு அதிகாரி அதை ஒரு இவ்வளோ தூரம் அரசாங்கம் நடத்துகிறாங்களேங்க, அவங்களுக்கு விவசாயத்தை செய்ய சொல்லுங்கள். விவசாயம் செஞ்சு பார்த்தா என்ன கிடைக்குதுன்னு தெரியும். ஏன்னா இயற்கை சீற்றத்தில் உங்களுக்கு வெயில், மழை, வறட்சி எந்த இயற்கை மாற்றத்தாலும் பாதிக்கப்படுறது விவசாயி மட்டும்தான். அந்த இழப்பீடு எங்களுக்கெல்லாம் கட்டுப்படி ஆகாதுங்க. ஏக்கராவுக்கு 40,000 வழங்கினால் மட்டும்தான் ஏதோ ஓரளவுக்கு அப்போ இந்த போகம் போனது தான். மாட்டு கால்நடை தீவனம் கிடையாது. அந்த 40,000ங்கிறத பார்த்தா எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதான். இந்த இழப்பீடு முதலமைச்சர் அமைச்சோட இழப்பீடு எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுங்க. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பரிசீலனை செஞ்சு ஏக்கராவுக்கு 40,000 வழங்கினால மட்டும்தான் மீண்டும் நாங்கள் அடுத்து பயிர் பண்ண முடியும். இல்லைன்னா விவசாயிகள் ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போக வேண்டியதான். இப்போ நீங்கள் என்னெல்லாம் பயிர் பண்ணியிருக்கீங்க? நான் தென்னை வச்சுருக்கிறேன். மீதி கரும்பு போட்டிருக்கேன். ஒரு 5 ஏக்கர் கரும்பு, 5 ஏக்கர் தென்னை வச்சுருக்கேங்க. தென்னை பூரா தண்ணி நிற்கிது. தென்னையில் தென்னை இப்போ தான் 1.5 மாதம் தென்னை பூரா தண்ணியாக நிற்கிது. அப்புறம் கரும்பு தோட்டத்தில் பூரா தண்ணியாக நின்று எல்லாம் அழுகி போகிற கண்டிஷன் ஆகி போச்சு. இதுக்கு என்ன கவர்மெண்ட்டு எங்களுக்கு பரிசீலனை பண்ணி எங்களுக்கு தீர்வு என்ன, ஏக்கராவுக்கு ஒரு 40,000 ரூபா கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு உதவி பண்ணி கொடுக்கணும். இப்போ இந்த பயிர் எவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருந்தீங்க? இந்த மழையினால எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டுருக்கு உங்களுக்கு? முழுசுமே பாதிப்பாகிடுச்சு. எதுவுமே எங்களுக்கு இதில் ஒரு 10 ரூபா கண்டிஷனு கூட லாபம் இதில் இல்லை. நம்ம கை முதல் போட்டது தான் நஷ்டம். இப்போ இதில் எங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இதில் இல்லை. எல்லாமே இழப்பாக தான் இருக்குது எங்களுக்கு. இப்போ திருமணிமுத்தாறு கரையை பலப்படுத்தி குறிப்பாக திருமணிமுத்தாறை தூர்வார வேண்டும். அதே போன்று முதல்வர் அறிவித்த இந்த இழப்பீடு போதுமானதாக இல்லை. ஏக்கருக்கு 40,000 வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை விவசாயிகள் முன்வைத்துள்ளனர்.